இரண்டாவது கேள்விக்கு அவர்கள் பேசவில்லை. தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் சங்கையான இந்த நாவை பிடித்தார்கள், நாவை பிடித்தார்கள். பிறகு சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக பயப்படுவது இந்த நாவு என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாவுக்கு அந்த அளவு என்னதான் சக்திகள் இருக்கின்றன. ஒருவர் சுப்ஹானல்லாஹ் என்று ஒரே ஒரு தடவை சொல்கின்றார். சுப்ஹானல்லாஹ் ஒரே ஒரு தடவை, அதற்குரிய பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டு விடுகின்றார். ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு மரம், அந்த மரத்துடைய பருவம் என்ன தெரியுமா? வேகமாக விரைவாக செல்லுகின்ற ஒரு குதிரை, டக் 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 என்று வேகமாக ஓடுகின்ற அந்த குதிரை 500 வருடம் தொடர்ந்து ஓடினார். எந்த அளவு அந்த தூரம் இருக்குமோ அந்த மரத்துடைய நிழலின் பருவம் இருக்கும். சகோதரர்களே, அது எதனால்? வெறுமனே ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், நாவுக்கு அந்த அளவு சக்தி இருக்கிறதா? 10 சுப்ஹானல்லாஹ், 100 சுப்ஹானல்லாஹ், 1000 சுப்ஹானல்லாஹ், 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 சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தில் மறந்து நட்டப்பட்டு விடும். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள்,